ஃப்ரெண்ட்வுட் நேயர்களுக்கு வணக்கம். தகுதி இல்லாதவங்க கிட்ட அதிகாரம் போனா என்னென்னலாம் நாட்டு மக்கள் பாடுபடணும், நாட்டு மக்களை விடுங்க, அரசு அதிகாரிகள் எந்தெந்த அளவுக்கு பாடுபடணும் அப்படின்னு எல்லாருமே என்ன பண்றாங்க, புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரோடு மேற்கு தொகுதி எம்எல்ஏ ஆனந்த் மோகனும் அவர் சகோதரி என்ன பண்ணிருக்கிறாங்க, எஸ்பி கிரண் சுருதிக்கு ஒரு போனை போட்டு எல்லா மாவட்ட ஃபைலும் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு அதிரடியான உத்தரவு போட்டிருக்காங்க. இதுல கோபம் அடைஞ்ச எஸ்பி கிரண் சுருதி என்ன பண்ணிருக்காங்க, ஸ்ட்ரெயிட்டா கலெக்டர்களை போயிட்டு என்ன பண்ணிருக்காங்க, ஐயா இது மாதிரி வந்து என்ன பண்றாங்க, இவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி கூப்பிடுறாங்க, இவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு, ஏன் மாவட்ட ஃபைல் இவங்களை காட்டணும் அப்படின்னு முறையிட்டு இருக்கிறாங்க. உடனே கலெக்டர் என்ன பண்ணிருக்கிறாங்க, கோவப்படாதீங்க, அவங்க இப்பதானே புதுசா வந்திருக்கிறாங்க, அவங்களுடைய அதிகார வரம்பு என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியல, சொல்றவங்க சொல்லி புரிய வச்சா அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு அவங்கள என்ன பண்ணிருக்காங்க, சமரசம் பண்ணிருக்காங்க. உடனே எஸ்பி என்ன பண்ணிருக்கிறாரு, ஈரோடு மேற்கு தொகுதி எம்எல்ஏ ஆனந்த் மோகன் அவங்க அப்பா கலைச்செல்வன் கிட்ட என்ன பண்ணிருக்காரு, போனை போட்டு ஒரு எஸ்பியும் ஒரு கலெக்டரும் நினைச்சா எம்எல்ஏவை தொடர முடியாது, பெரிய சிக்கலா வந்துடும், உங்க பையனுக்கு கொஞ்சம் சொல்லி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே போனை போட்டிருக்கிறாரு எம்எல்ஏ ஆனந்த் மோகன் எஸ்பி கிரண் ஸ்ருதிக்கு. அம்மா தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு அதிகார வரம்பெல்லாம் என்னன்னு தெரியாதுமா, புசுக்குன்னு என்ன எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க, நான் நினைச்சா பார்த்தேன் எம்எல்ஏ வருவேன்னு, என்ன எம்எல்ஏ ஆக்கிட்டாங்க, சரி ஏதோ ஒரு ஹீரோ சிஸ்டத்துல பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்புக்கிட்டு இருக்காப்புல. ஸோ இவங்க தாவேக்கா எம்எல்ஏக்கள் எல்லாமே ஒரு ஹீரோ சிஸ்டத்தை காட்டுறதுக்கு தான், ரீல்ஸ்ல போடுறதுக்கு தான் இது மாதிரி செயல்படுறாங்க. உண்மையிலே அவங்களுடைய அதிகார வரம்பு என்ன அப்படின்னு தெரிஞ்சு நீ செயல்படணும். எல்லாத்திலையும் இது மாதிரி மூக்கு நுழைச்சிங்கன்னா உங்க மூக்கு உடஞ்சி தான் போகும் அப்படின்றதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணமா இருக்குது. இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.